ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பிரெட் மசால் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ரெட்டுக்கு தேவையான மசாலாம் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னா பாயில்டு பொட்டேட்டோஸ், கிரேட்டட் கேரட்ஸ், ஃபைன்லி சாப்டு ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ், டர்மரிக் பவுடர், கரம் மசால், சில்லி பவுடர், சால்ட். இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் பிரெட் மசால் செய்கிறதுக்கு ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரெட் மசால் ரெசிபி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு, ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றதுக்குலாம் நல்லாயிருக்கும். நாங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் எத்தனை பிரெட் மசால் பண்ணுறீங்களோ அத்தனைக்கும் நம்ம முன்னாடியே பண்ணி வச்சுருந்த மசாலை எடுத்து பிரெட் டோஸ்ட் பண்ணக்கப்புறம் அதுக்குள்ளே அந்த மசாலா ஸ்டஃப் பண்ணி வைக்கணும். இப்போ ஒரு பிரெட் மசால் ரெடி பண்ணியாச்சு. அடுத்த பிரெட் மசால் நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ நீங்கள் ப்ரெட்டு ஸ்டஃப் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு ப்ரெட் மேலே மசால் வச்சு அதுக்கு மேலே ஒரு ப்ரெட் வச்சதுக்கப்புறமா அதை இன்னொரு தரம் மறுபடி தோசைக்கல்லில் போட்டு நல்லா இன்னொரு தரம் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோசைக்கல்லில் இதை டோஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நாங்கள் இதை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரெட் மசால் ரெசிபி முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பிரெட் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.